வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சிறப்பு தமிழ்ல வந்துட்டு இயல் 4 அதுதான் பார்க்க போறோம். நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு சிறப்பு தமிழ்ல வந்துட்டு 3 யூனிட் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு 4வது யூனிட் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 4வது யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னா இலக்கணவியல், அதாவது இலக்கணம் சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த இயல்ல வந்துட்டு அதிகமா இருக்கும். என்னென்ன அப்படின்னா வந்துட்டு இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா இலக்கண வரலாறு, தொடரியல், அகராதி கலை, மொழிபெயர்ப்பு கலை அப்படின்னு சொல்லிட்டு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இலக்கண வரலாறு தான் பார்க்க போறோம். இலக்கண வரலாறு அப்படின்னா இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா இலக்கணத்துடைய தோற்றம், அதோட இன்றியமையாமை, அந்த இலக்கணத்தை வச்சு வேற என்னென்ன இலக்கண நூல்கள்லாம் உருவானுச்சு, இந்த பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இப்ப நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இலக்கண வரலாறு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா இலக்கணத்தோட இன்றியமையாமையை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு மொழிக்கு வந்துட்டு அதோட ஒழுங்கையும் அதோட சீர்மையையும் தரக்கூடியது எது அப்படின்னா இலக்கணம் தான். ஓகேவா? அதே சமயம் ஒரு மொழியை வந்துட்டு பல்வேறு கூறுகளா பிரிச்சு காட்டுறது எந்த விஷயம் தான் பார்த்தோம்னா இலக்கணம் தான். வேற எதாலையுமே வந்துட்டு ஒரு மொழியை வந்துட்டு அழகா கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட சேர்க்க முடியாது. அததான் இங்க வந்து நம்ம சொல்றாங்க. ஓகேவா? மொழியோட இயக்கத்தை இது வந்துட்டு பல விதிகளா இது வந்துட்டு பாகுபடுத்தி காட்டுது அப்படின்றதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இலக்கணம்ன்றது வந்துட்டு பழங்காலத்துல இருந்தே நம்ம தமிழ் மொழியோட அமைப்பையும் இலக்கிய மரபையுமே போற்றி பாதுகாத்துட்டு வருது. ஆமா தானே? இப்ப இலக்கணம் இல்ல அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய பேச்சு வழக்கிலேயே நம்மளுடைய எழுத்து வழக்குன்ற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கும். நம்ம பேசும்போது ஒரு மாதிரி பேசுவோம், இதே நம்ம எழுதும் போதுன்னு பாத்தீங்கன்னா இலக்கண பிழை இல்லாம எழுதுவோம். அப்படி எழுதி நம்ம அதை படிச்சோம் அப்படின்னா நம்மளோட இலக்கணம் பாக்குறதுக்கு நம்ம தமிழே ரொம்ப அழகா தெரியும். அதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம இலக்கணம்ன்றதுனாலதான், இலக்கணம் இருக்கிறதுனாலதான் அப்பையில இருந்து இப்ப வரையுமே தமிழ் வந்துட்டு ஒரு அழகான மொழியா எல்லாருக்கும் தெரியுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரியுமே வந்துட்டு அந்த இப்ப வந்துட்டு முன்னாடி இருந்த தமிழுக்கும் இப்ப இருக்கிற தமிழுக்கும் நிறைய மாற்றங்கள்ன்றது இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி இலக்கணத்தை வந்து நம்மளும் மாத்திக்கிட்டே இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி இலக்கணம் வந்துட்டு இருக்கு. அந்த இலக்கணத்துடைய பங்கு வந்துட்டு இன்றியமையாததா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு தமிழ்ல பேசுறதுக்கு, படிப்பதற்கு, பிழை இல்லாம எழுதுறதுக்கு அந்த இலக்கணத்தை வந்துட்டு நம்ம நல்லா கத்துக்கிட்டு எழுதுனா மட்டும்தான் அது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்ந்த இலக்கண அறிவுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னாதான் நம்ம வந்து இலக்கியத்தை பத்தி நிறைய வந்துட்டு படிக்கிறது, அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதை நம்ம வந்துட்டு நம்மளோட எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இலக்கியம் படிக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இலக்கணம். அதுவும் நீங்க வந்துட்டு ஆழ்ந்த இலக்கண அறிவு பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லாஸ்டா இலக்கணம்ன்றது என்னன்னு சொல்றாங்க? ஒரு மொழியோட கண். இலக்கணம்ன்றது ஒரு மொழியோடைய கண். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மொழியோட கண் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? இலக்கணம் அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இலக்கண நூல்களின் தோற்றம். இலக்கண நூல்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இலக்கியங்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அந்த இலக்கியங்கள் அதிகமாகும் போது அதை சொல்றதுக்கு வந்துட்டு அது வந்துட்டு இப்படிதான் வந்திருக்கு, அதோட பொதுத்தன்மைகள்லாம் இது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இலக்கணம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அதை எழுதுறதுக்காக வந்துட்டு நிறைய புலவர்கள், அறிஞர்கள் எல்லாருமே வந்துட்டு முன்னாடி வந்தாங்க. அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணாங்க, அந்த இலக்கண புத்தகத்தை அவங்க எப்படி எழுதுனாங்க அப்படின்னா இப்ப அவங்க ரீசெண்டா வாழ்ந்த காலத்துல இருந்து முன்னாடி பழங்காலம் வரைக்கும் என்னென்ன வழக்குகள்லாம் அந்த மொழியில இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க ஒரு இலக்கணமா தொகுத்தாங்க. ஓகேவா? இததான் வந்துட்டு இலக்கண தோற்றத்துக்கு வந்துட்டு அடிப்படையா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மிக பழமையான இலக்கண நூல் தமிழ்ல அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம்? தொல்காப்பியம் தான் சொல்லுவோம். ஆனா தொல்காப்பியம் தான் முதல் இலக்கண நூலான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே நிறைய இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் தொல்காப்பியத்தோட பாயிரத்துல ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி அப்படின்னு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. இது மூலியமா என்ன தெரியுதுன்னா முன்னாடி இருந்த நூலை வச்சுதான் இவங்களும் இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நூல் இருந்துச்சு அப்படின்றத சொல்றதுக்காக என்ப, என்மனார் புலவர்,
மொழிப, மொழிமனார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது மூலியமாவும் என்ன தெரியுதுன்னா தொல்காப்பியத்துக்கு முன்னாடி நிறைய நூல்கள் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகேவா? அந்த நூல்கள்லாம் எழுதப்பட்டதுக்கு அப்புறமா, அதாவது இலக்கியங்கள் எழுதுனதுக்கு அப்புறமா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு வந்துட்டு புரியுற மாதிரி சொல்லணுன்றதுக்காக தான் இலக்கண நூல்கள்ன்றதை எழுதுனாங்க. ஓகேவா? இலக்கண தோற்றம் வந்துட்டு இலக்கியத்தை மட்டும்தான் அடிப்படையா வச்சிருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. அது வேற என்னத்தையும் அடிப்படையா வச்சு நடத்தினாங்க அப்படின்னா வந்துட்டு வழக்கு மொழி, இப்ப நம்ம பேசக்கூடிய மொழிகள் இருக்குல்ல, அதை அடிப்படையா வச்சுமே வந்துட்டு இந்த இலக்கணம் நூல்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அமைஞ்சிச்சுன்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்துட்டு தொல்காப்பியத்தோட சிறப்பு பாயிரத்துல ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, வழக்கும் செய்யிலும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி தொல்காப்பியம் தொகுக்க பெற்றது. அதாவது தொல்காப்பியம் வந்துட்டு எப்படி தொகுக்கப்பட்டது அப்படின்னா, வழக்கு செய்யுள் இதெல்லாத்தையுமே முதலா வச்சு, எழுத்து சொல் பொருள் இது எல்லாத்தையுமே நாடியா வச்சு எடுக்கப்பட்டதுதான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இலக்கியங்களுக்கு அப்புறமேட்டு தோன்றுனதுதான் என்னதுன்னா இலக்கணங்கள். ஓகேவா? அதுக்கு ஒரு பாட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எள்ளினின் ரெண்ணை எடுபடுவது போல இலக்கியத்தின் இன்றும் எடுபடுவது இலக்கணம். அதாவது எள்ளுல இருந்து தானே என்ன வரும், அது மாதிரி இலக்கியத்துல இருந்து தான் இலக்கணம்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இலக்கண நூல்களுடைய வளர்ச்சி. இலக்கண நூல்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றத சொல்றாங்க. தமிழ்ல வந்துட்டு இலக்கண நூல்கள் ஃபர்ஸ்ட் எந்த வடிவத்துல இருந்துச்சுன்னா செய்யுள் வடிவத்துலதான் இருந்துச்சு. ஆனா போக போக வந்துட்டு உரைநடை வடிவத்திலயுமே அது வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்னன்னா, தமிழ்ல இலக்கண நூல்கள் வந்துட்டு செய்யுள் வடிவத்தையும் உரைநடை வடிவத்தையும் கொண்டுள்ளன அப்படின்ற மாதிரிதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பழந்தமிழ் இலக்கண நூலான என்னது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் எந்த வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னா, தொல்காப்பியம் வந்துட்டு செய்யுள் வடிவத்துலதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் தொல்காப்பியத்தை பின்பற்றி நிறைய நூல்கள் வந்துட்டு எழுதுனாங்க, அதுவுமே வந்துட்டு செய்யுள் வடிவத்துலதான் எழுதுனாங்க. ஓகேவா? அந்த நூல்கள் எல்லாமே வந்துட்டு தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய இயல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அடிப்படையா வச்சு ஒரு பகுதி இலக்கண நூலா அமைஞ்சுள்ளது, தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தொல்காப்பியத்துல வந்துட்டு மொத்தமா 5 இலக்கணத்தை பத்தியும் சொல்லுவாங்க. அதே சமயம் எழுத்து சொல் பொருள்னு சொல்லிட்டு 3 அதிகாரம் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே 9 இயல் இருக்கும். கரெக்டா? சோ இதுல வந்துட்டு முதல்ல எழுத்து சொல் அந்த 2 அதிகாரத்தை அடிப்படையா வச்சு உருவான நூல் என்ன அப்படின்னா நன்னூல், நேமிநாதம். இந்த 2 நூலும் எதை அடிப்படையா வச்சு உருவாகி இருக்கு? எழுத்து சொல். இந்த அதிகாரத்தை அடிப்படையா வச்சு உருவான இலக்கண நூல் என்னன்னா நன்னூல், நேமிநாதம். ஓகேவா? நெக்ஸ்ட், சொல் அதிகாரத்தை மட்டும், முன்னாடி வந்துட்டு எழுத்து சொல்னு 2த்தையுமே அடிப்படையா வச்சு வளர்ந்துச்சா, இப்ப வந்துட்டு சொல்ல மட்டுமே வச்சு அமைந்த இலக்கண நூல் என்னன்னா பிரயோக விவேகம், இலக்கண கொத்து. ஓகேவா? நெக்ஸ்ட், பொருள். பொருள் அதிகாரத்தை வந்துட்டு எத்தனையா பிரிக்கிறாங்கன்னா அகம், புறம். ஏன்னா அதுல மொத்தமா எத்தனை இயல் இருக்கும்? 9 இயல் இருக்குமா? அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அகத்திணை இயலை மட்டுமே சார்ந்து எத்தனை நூல் இருக்கு அப்படின்னா இறையனார் அகப்பொருள், நம்பி அகப்பொருள், களவியல் காரிகை, மாறன் அகப்பொருள். இந்த மாதிரி 4 நூல். இது எதுல இருந்து வந்திருக்கு? பொருள் அதிகாரத்துல அகத்திணை இயல் அப்படின்ற அந்த ஒரு இந்த சார்ந்து வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், அதே பொருள் அதிகாரத்துல புறத்திணை இயலை சார்ந்து என்னென்ன நூல் வந்திருக்குன்னா புறப்பொருள் வெண்பா மாலை, பன்னிரு படலம். இந்த 2 வந்துட்டு புறத்திணையை சார்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், செய்யுளியல். செய்யுளியலை சார்ந்து என்னென்ன வந்திருக்கு? யாப்பெருங்களம், யாப்பெருங்கலங்காரிகை. செய்யுளியல்னா ஒண்ணும் கிடையாது, யாப்பு. ஓகேவா? யாப்பதான் வந்துட்டு இந்த தொல்காப்பியத்துல வந்துட்டு செய்யுளியல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யாப்ப சார்ந்து வந்த நூல் என்னன்னா யாப்பெருங்களம், யாப்பெருங்கலங்காரிகை. ஓகேவா? நெக்ஸ்ட், உவமையியல். உவமையியல்னா அணி, அணி சார்ந்து வந்த நூல்கள். அது என்னென்ன? தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம். ஓகேவா? முதலிய அணி இலக்கண நூல்களும் எழுதப்பட்டன. அதாவது தொல்காப்பியத்தோட அந்த அதிகாரங்களை வச்சு, அதே சமயம் பொருள் அதிகாரத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த இயல்களை வச்சு என்னென்ன இலக்கண நூல்கள் வேற வேற தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாமே எந்த வடிவத்துல எழுதுனாங்க? செய்யுள் வடிவத்துல எழுதியிருக்காங்க. அதே சமயம்
19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா உரைநடை வடிவுல வந்துட்டு இலக்கண நூல்கள் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. எதுக்கு அப்புறமா உரைநடை நூல்கள் எழுத ஆரம்பிச்சாங்க? 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா. ஓகேவா? இலக்கண சுருக்கம், இலக்கண சுருக்க வினாவிடை, இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே எதுல வந்துச்சாமா? உரைநடை வடிவுல அமைந்த நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கால்டுவெலோட நூல் என்னது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நூல். இது வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரு தனி சிறப்பையும் சேர்க்குது. அதே சமயம் இந்த நூல் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு மேனாட்டு மக்களுக்கும் வந்துட்டு காமிச்சு கொடுக்குது, ஒரு எடுத்துக்காட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஒவ்வொரு நூல்களை பத்தி இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். தொல்காப்பியம், புறப்பொருள், வெண்பாமலை, அந்த மாதிரி ஒவ்வொரு நூலை பத்தியுமே நம்ம இப்ப வந்து தெளிவா பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு தொல்காப்பியம். தொல்காப்பியம் மொத்தமா எத்தனை இலக்கணத்தை வச்சிருக்குன்னு நம்ம சொன்னோம்? 5 இலக்கணத்தை வச்சிருக்குன்னு நம்ம சொன்னோமா? அதோட அதிகாரங்கள் என்னென்ன? சொல், எழுத்து, சொல், பொருள், இந்த மாதிரி 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எத்தனை இயல் இருக்கு? 9 இயல் இருக்கு. மொத்தமா 27 இயல். ஓகேவா? இந்த நூல் வந்துட்டு எழுத்துக்களாலும் சொல்லாலும் உருவாக்கப்படும் செய்யுளுக்கும் அதில் இடம்பெறும் பொருளுக்கும் இலக்கண வரையறைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியத்தோட பொருள் அதிகாரம் வந்துட்டு எதை குறிக்குது? நம்மளுடைய அந்த இலக்கணத்துல நம்ம வந்துட்டு பொருள் பார்த்திருப்போம்ல, அதாவது வந்துட்டு ஒரு மக்கள், ஒரு குழுல இருக்கக்கூடிய பழந்தமிழருடைய நாகரீகம், அவங்களுடைய வாழ்வியல் நடைமுறை, இது எல்லாத்தையும் பத்தி தான் சொல்லும். அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை, சுற்றுப்புற சூழல், அந்த மக்களுடைய அக உணர்வு, பண்பாட்டு பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் சொல்றதுதான் வந்துட்டு பொருள் அதிகாரம். அது மட்டுமா இருக்குன்னு கேட்டா புறப்பொருள் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும். நம்ம படிச்சிருப்போம், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, வாகை திணை, பாடான் திணை, இதெல்லாமே வந்துட்டு இதுல சொல்றதுதான், பொருள் அதிகாரத்துக்குள்ளாடி இருக்கிறது தான். ஓகேவா? அத நம்ம வந்துட்டு அகப்பொருள அன்பின் 5 சொல்லி பிரிச்சோமா? அதே சமயம் புறப்பொருள் வந்துட்டு தொல்காப்பியத்துல 7 இருக்கும். ஓகேவா? அது இல்லாம வந்துட்டு முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இதெல்லாமே எதுல இருக்கும்? அகப்பொருளுக்குள்ளாடி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம 3ஆ பிரிச்சிருப்போம். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது எல்லாத்த பத்தியும் சொல்றதுதான் எதுனா வந்துட்டு பொருள் அதிகாரம். இந்த பொருள் அதிகாரத்துக்கு உரை எழுதுனது, அதாவது இந்த தொல்காப்பியம் ஃபுல்லா, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுனவங்க யார் யாருன்னா இளம்பூரணர், சேனாவரையர், நச்சினார்கினியர், பேராசிரியர், இவங்க எல்லாமே வந்துட்டு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் தொல்காப்பியத்தோட இயல்கள். தொல்காப்பியத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் சொன்னோம்? 3 சொன்னோமா? என்னென்ன? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம். இதுல வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் 9 இயல் இருக்குன்னு சொன்னோமா? அது எல்லாத்தையும் தான் இங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். பொருள் அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சிருக்கோம்? அகப்பொருள், புறப்பொருள்னு ஞாபகம் வச்சுக்குவோமா? இன்னொன்னு அதுக்குள்ளாடி வந்துட்டு களவு, கற்பு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் உவம, செய்யுள், மரபியல், இதெல்லாம் நம்ம ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். இதே சொல் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கிளவினா என்ன அர்த்தம்? கிளவினாலும் சொல் அப்படின்றதுதான் அர்த்தம். இதே வந்துட்டு வேற்றுமை சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா? நெக்ஸ்ட் விழிச்சொல், பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வந்துட்டு 4 வகையா பிரிப்போம். அப்ப வந்துட்டு அதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். லாஸ்டா எச்சச்சொல், நம்ம சொல்லுவோம்ல பெயர் எச்சம், வினை எச்சம், அந்த சொல் வந்துட்டு திரிஞ்சு எச்சமா வந்துச்சு அப்படின்னா அதுதான் எச்சச்சொல். ஓகேவா? சோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இது ரெண்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா இது நமக்கு கொடுத்தாலுமே அது ரெண்டும் இல்ல, சோ இது வந்துட்டு எழுத்ததிகாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து தொல்காப்பியம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இறையனார் அகப்பொருள். இது வந்துட்டு பொருள் அதிகாரத்துல அகத்திணைய சார்ந்த நூல். ஓகேவா? இறையனார் அப்படின்றவரால இயற்றப்பட்டதுதான் இந்த நூல். ஓகேவா? இது வந்துட்டு அகப்பொருள் சார்ந்தது. களவியல் அப்படின்ற பெயராலையுமே இது வந்துட்டு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது இறையனார் அகப்பொருள் இல்லாம இறையனார் களவியல் அப்படின்ற நேம்ல கூட இது இருக்கலாம்னு சொல்றாங்க. இறையனார் அகப்பொருள்ன்றது வந்துட்டு அகம் என்பதை வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க? களவு, கற்பு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. இதோட மூலம், அதாவது வந்துட்டு இதோட மெயின் காப்பி என்ன அப்படின்றது வந்துட்டு இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இதோட உண்மையான நூல் கிடைக்கலனாலுமே இதோட உரை பகுதி வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு
அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இறையனார் அகப்பொருள் தான் வந்துட்டு இந்த உரை இருக்குல்ல, இந்த உரை பகுதி, அதுதான் தமிழ்ல கிடைச்ச முதல் உரை நூல். தமிழில் கிடைத்த முதல் உரை நூல் எதுனா இறையனார் அகப்பொருள். ஓகேவா? நெக்ஸ்ட் புறப்பொருள் வெண்பா மாலை. இது வந்துட்டு புறத்திணைய சார்ந்த நூல். புறப்பொருளை பற்றி வெண்பா யாப்புல சொல்லக்கூடிய நூல் தான் என்னதுன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. ஓகேவா? இது வந்துட்டு தொல்காப்பியம் வந்துட்டு புறத்திணை எத்தனைன்னு சொல்லியிருக்கும்னா 7ன்னு சொல்லியிருக்குமா, ஆனா வந்துட்டு இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில தான் 12 திணை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எழுதுனது யாருன்னா ஐயனாரிதனார். அவர் தான் இவர் எழுதியிருப்பாரு. இதுல வந்துட்டு போர் பற்றிய செய்திகள் வந்துட்டு இதுல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 12 திணை என்னென்ன? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை, பெருந்திணை. இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு வீடியோவா போட்டிருப்போம். யாப்பிலக்கணத்துல அகப்பொருள் புறப்பொருள்னு சொல்லிட்டு புறப்பொருள்ல வந்துட்டு இந்த 12மே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் தொல்காப்பியத்தை பொறுத்தனையில எத்தனை பிரிச்சாங்க? 7ன்னு சொன்னாங்களா, ஆனா புறப்பொருள் வெண்பா மாலையில தான் 12ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புறநானூற்றுக்கு வந்துட்டு திணை துறை எல்லாம் வகுத்தது எது மூலியமா தான்? இந்த புறப்பொருள் வெண்பா மாலை மூலியமா தான். நெக்ஸ்ட் யாப்பெருங்கலங்காரிகை. யாப்பிலக்கணம் கற்பாருக்கு உறுதுணையா அமைகிறது தான் வந்துட்டு என்னதுன்னா யாப்பெருங்கலங்காரிகை. யாப்பிலக்கணம் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகும்? ஒருத்தர் வந்துட்டு செய்யுள் எழுத போறாரு, ஒரு செய்யுள் எழுதணும் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் என்னன்னா வந்துட்டு யாப்பு. ஓகேவா? யாப்பு இல்லாம ஒரு கவிதை அமையுது அப்படின்னா அது கவிதையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காரிகை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாமா? பெண் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலை எழுதுனது அமிர்தசாகரர். இந்த நூல்ல வந்துட்டு என்னென்னலாம் இருக்குன்னா உறுப்பியல், செய்யுளியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு இயல்கள் வந்துட்டு இதுல 3 அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யாப்பெருங்கலங்காரிகைனா அதை வச்சுதான் இலக்கணம், அதாவது செய்யுளை வந்துட்டு எழுத முடியும். அது இல்லைன்னா செய்யுள் எழுத முடியாது. யாப்ப கத்துக்கிறவங்களுக்கு இந்த புக்கு தான் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு லைன் கொடுத்திருக்காங்க பாருங்க. காரிகை கற்று கவி பாடுவதின்னும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த யாப்பெருங்கலங்காரிகையை கத்துக்கிட்டு யாப்பு இயற்றதுக்கு பதிலா ஒரு பெரிய அந்த ஒரு ட்ரம்ஸ் அடிச்சு நம்ம வந்துட்டு வெளியில பொழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாப்பு கத்துக்கிறது வந்துட்டு அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நூலோட ஆசிரியர் யாரு? யாப்பெருங்கலம் அப்படின்ற ஒரு மற்றொரு நூலையுமே வந்துட்டு இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இதுக்கு உரை எழுதினது யாருன்னா வந்துட்டு குணசாகரர். இந்த நூலாசிரியர் யாப்பெருங்கலங்காரிகை எழுதினவர் இன்னொரு நூல் எழுதியிருக்காரு, அதுதான் வந்துட்டு யாப்பெருங்கலம். ஓகேவா? இதுக்கு உரை எழுதினது யாருன்னா குணசாகரர். நெக்ஸ்ட் நூல் வந்துட்டு வீரசோழியம். தொல்காப்பியத்துக்கு அப்புறமா 5 இலக்கணங்களை வச்சு எழுத பெற்ற ஒரு இலக்கண நூல் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு வீரசோழியம். ஓகேவா? இந்த நூல்ல வந்துட்டு 5 அதிகாரம் 10 படலம் இருக்கு. ஆனா தொல்காப்பியத்துல 5 இலக்கணமும் இருக்கும், 3 அதிகாரம் 9 இயல், மொத்தமா 27 இயல். ஓகேவா? இதுல வந்துட்டு 5 அதிகாரம் 10 படலம் வந்துட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆசிரியர் யாருன்னா புத்தமித்திரர். இந்த நூல் வந்துட்டு எதை வச்சு எழுதப்பட்டிருக்காமா? வடமொழி, தமிழ் மொழி ஆகிய 2 இலக்கணமுமே இதுல வந்துட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம்னா அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல் தான் தண்டி அலங்காரம். ஓகேவா? அதுல வந்து தண்டி அலங்காரம் தான் முதல் நூல்னு சொல்றாங்க. தண்டி தான் இந்த நூலை வந்து எழுதியிருப்பாரு. இதை வந்துட்டு அவர் வந்து தமிழ்ல வந்து தண்டி அலங்காரம், வடமொழியில வந்துட்டு என்ன நூல்னா காவிய தர்ஷம். அதை வந்துட்டு அந்த நூலை தழுவிதான் இந்த நூல்ன்றது வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு பொதுவணிவியல், பொருளணியியல், சொல்லணியியல் அப்படின்ற இயல்களும் 125 நூற்பாக்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவணியியல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா செய்யுள் வகை, அதோட இலக்கணம், அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பொருளணியியல்ல தன்மை முதல் பாவிக அணி அது வரைக்கும் மொத்தமா ஒரு 35 அணிகளை பத்தி சொல்றாங்க. சொல்லணியில வந்துட்டு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா அந்த மடக்கின் வகைகள், அதோட இலக்கணம்,
சித்திர கவிகளின் இலக்கணம், வலு, வலுவமைதி. இது எல்லாத்தையுமே வந்துட்டு எதுல சொல்லியிருப்பாங்கன்னா சொல்லணியல்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பெருங்காப்பியத்துடைய இலக்கணமுமே இந்த நூல்ல வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நூலுக்கு அப்புறமா என்னென்னலாம் உருவானுச்சு, வேற அணி இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னா சந்திராலோகம், குவலயானந்தம், மாறன் அலங்காரம். இதெல்லாமே வந்துட்டு தண்டி அலங்காரம்க்கு அப்புறமா உருவான நூல்கள். நெக்ஸ்ட் நேமிநாதம். இந்த நூல் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறக்கூடிய மற்றொரு நூல் தான் வந்துட்டு நேமிநாதம். ஓகேவா? தொல்காப்பியத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை வந்துட்டு பார்ப்பாங்க. தொல்காப்பியம் வந்துட்டு எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சுருக்கமாக கூறுறதுனால இது வந்துட்டு சின்னூல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொல்காப்பியம் வந்துட்டு எல்லாத்தையுமே ரொம்ப பிரீஃபா சொல்லுவான், ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் சுருக்கமா சொல்றதுனால இதுக்கு வந்துட்டு சின்னூல் அப்படின்ற ஒரு நேமும் இருக்கு. ஓகேவா? வெண்பாவால் அமைந்த நூலை கற்ற பின்னரே தொல்காப்பியத்தை கற்கும் நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நேமிநாதம் அப்படின்ற அந்த நூலை கத்துனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க தொல்காப்பியத்தை கத்துக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஏன்னா இதுல வந்துட்டு ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்கல்ல, இதை படிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரொம்ப பிரீஃபா இருக்கிறத படிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? தொல்காப்பியத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த நூலை படிப்பாங்கன்னா நேமிநாதம் அப்படின்ற நூலை படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அறிவோம் தெளிவோம். முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு சுட்டு பெயர்ல வந்துட்டு ஆ இ உ அப்படின்னு இருந்துச்சா, இப்ப வந்துட்டு அது இருக்கான்னு கேட்டா கிடையாது. அந்த உவன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இப்ப கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நறுமணம் என்னும் பொருளை குறித்த நாற்றம் என்னும் சொல் இன்று விரும்பத்தகாத மனத்தை குறிக்கிறது. அதாவது நறுமணம்ன்ற சொல்ல குறிக்க நாற்றம்ன்ற சொல்லும் இருந்துச்சு முன்னாடி, ஆனா இப்ப அது யாருக்குமே பிடிக்காத ஒரு சொல்லா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ்ல வந்துட்டு மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன, லா, ரா அதெல்லாம் இருந்துச்சா, ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட நேம்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்டே லா வந்துட்டு ராவோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நேமிநாதத்தை எழுதுனது யாரு அப்படின்னா குணவீர பண்டிதர். இவர் வந்துட்டு வேற என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்னா வச்சனந்தி மாலை, வெண்பா பாட்டியல் அப்படின்ற 2 நூலையும் எழுதியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் நன்னூல். நன்னூல் வந்துட்டு தொல்காப்பியத்துக்கு அப்புறமா நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா நன்னூல். ஓகேவா? தொல்காப்பியம் வந்துட்டு எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாவும் தெளிவாகவும் சொல்றது மாதிரி, அதே சமயம் நன்னூல் வந்துட்டு ரொம்ப செறிவாகவும் ரொம்ப சுருக்கமா சொல்லக்கூடியதா இருக்கிறது தான் வந்துட்டு நன்னூல் அப்படின்னு சொல்றாங்க. நன்னூல்ல என்னென்ன அதிகாரம் இருக்குன்னா எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த பொதுப்பாயிரம், நல்ல நூலுக்குரிய இலக்கணம், 10 அழகு, 10 குற்றம், நல்லாசிரியர், ஆசிரியர் ஆகாதவர், இவங்க எல்லாருடைய இலக்கணத்தையும், அவருமே நல்ல மாணவர்னா எப்படி இருக்கணும், மாணவரா இருக்கக்கூடாததுக்கான இயல்புகள் என்னென்ன, பாடம் நம்ம கத்துக்கக்கூடிய முறை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பொதுப்பாயிரத்துல வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? தொல்காப்பியத்தோட பாயிர உரை மேற்கோள்கள் இந்த நூல்ல வந்துட்டு இலக்கண சூத்திரங்களா தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் நன்னூலோட எழுத்ததிகாரத்துல இருக்கக்கூடிய பதவியல் தொல்காப்பியத்தோட வளர்நிலையா அமைஞ்சிருக்கு. அதாவது இது எல்லாமே தொல்காப்பியத்தை அடிப்படையா வச்சு உருவான நூலுன்றதுனால அதுல என்னென்ன விஷயம் இதுல எப்படி எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த இயல் வந்துட்டு சொற்களோட கட்டமைப்பை வந்துட்டு தெளிவா விளக்குது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியம், விகாரம் இது எல்லாத்த பத்தியுமே அது வெளிப்படையா ரொம்ப பகுத்து கரெக்டா விளக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல்லதிகாரத்தோட லாஸ்ட்ல ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே, இந்த மாதிரியான ஒரு நூல் கொடுத்திருக்காங்களா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு வழக்கிழந்த இலக்கண கருத்துக்களை நீக்குவதும் புதிய வழக்குகள் சிலவற்றை ஏற்றுக்கொள்வதும் தவறல்ல, காலந்தோறும் ஏற்படும் மாற்றத்திற்குட்பட்டதே இலக்கணம் என கூறி அமைகிறது. அதாவது வந்துட்டு முன்னாடி இருக்கிறதே தான் இப்பயும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரியும் அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு வரக்கூடியதுதான் இலக்கணம் அப்படின்றதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நூலுக்கு உரை எழுதினவங்க யார் யாரு அப்படின்னா மயிலைநாதர், சங்கர நமசுவாமியார், நமச்சிவாயர், சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர், இவங்க எல்லாருமே வந்துட்டு நன்னூலுக்கு உரை எழுதியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்பியக பொருள், அகப்பொருள் சார்ந்த நூல் இது. நம்பின்றவரால இயற்றப்பட்டதுதான் இந்த அகப்பொருள் நூல். ஓகேவா? இதுல என்னென்ன இயல் இருக்குன்னா அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு 5 இயலா இதை வந்துட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. தொல்காப்பியம் வந்துட்டு அகப்பொருள் இலக்கணத்தை கதை மாந்தர்களின் கூற்று வகையாக கூற, நம்பியக பொருள் அகப்பொருள் இலக்கணத்தை துறை வகையாக விளக்கி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு தொல்காப்பியத்தோட அகப்பொருள் இலக்கணம் எப்படி இருக்குன்னா கதை மாந்தர்களோட கூற்று வகையா இருக்கா, அதே மாதிரியே வந்துட்டு நம்பியக பொருளோட இலக்கணம் எப்படி இருக்குன்னா துறை வகையா விளக்கி கூறுது அப்படின்னு சொல்றாங்க. அக இலக்கிய நூல்களுக்கு வந்துட்டு இதன் அடிப்படையில தான் துறைன்ற ஒரு விஷயமே பிரிப்பாங்களாமா. எதை வச்சு? நம்பியக பொருளை வச்சு. நெக்ஸ்ட் இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கம் இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. ஓகேவா? இதோட ஆசிரியர் யாரு? வைத்தியநாத தேசிகர். இதுல என்னென்ன இயல் இருக்கு, அதிகாரம்ன்றது வந்துட்டு எழுத்து, சொல், பொருள்னு சொல்லிட்டு 3 அதிகாரமும் 5 இலக்கணத்தை பத்தியும் சொல்லுது. இது வந்து தொல்காப்பியத்தை பத்தி நல்லா விரிவா சொல்றதுனாலதான் இதுக்கு வந்து ஒரு குட்டி தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நேமே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் எழுதுனது யாரு? வீரமாமுனிவர். அவர் வந்துட்டு இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து தமிழ்ல எழுதின ஒரு இலக்கண நூல் தான் என்னதுன்னா தொன்னூல் விளக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நூல் வந்துட்டு எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5 இலக்கணத்தையுமே வச்சு இந்த நூல்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலாசிரியர் அதாவது வீரமாமுனிவர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இந்த தொன்னூல் விளக்கத்துல நன்னூலை வச்சு சில அதிகமான விஷயம் வந்துட்டு நன்னூல் தான் இதுல வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரியான சொல்றாங்க. ஏன்னா அந்த நூல்ல வந்துட்டு அதிகமான விஷயம் எதை சார்ந்து இருக்காமா, நன்னூல்ல என்னென்னலாம் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாட்டியல் நூல்கள். பாட்டியல்னா என்னது? பன்னிரு பாட்டியல் நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் என்ன அப்படின்னா சிற்றிலக்கியத்தோட அமைப்பை பத்தி விளக்கக்கூடிய நூல்கள் தான் பாட்டியல் நூல்கள். ஓகேவா? பாட்டியல் நூல்கள்லயே ரொம்ப முதன்மையான நூல் அப்படின்னா எதுனா பன்னிரு பாட்டியல் தான். இதுல வந்துட்டு என்னென்ன இயல் இருக்கு? எழுத்தியல், சொல்லியல், இனவியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயல் இருக்கு. அது இல்லாம வேற என்னென்ன பாட்டியல் நூல்லாம் இருக்கு அப்படின்னா வச்சனந்தி மாலை அப்படின்ற வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல், சிதம்பர பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், இதெல்லாமே வந்துட்டு பாட்டியல் நூல்கள்ல சில. பாட்டியல் நூல்னாலே சிற்றிலக்கியத்தை பத்தி விளக்கக்கூடிய நூல்கள் தான் பாட்டியல் நூல்கள். அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த லெசன்ல இருக்கு. அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம வந்து மொழி வளத்தை காக்கக்கூடிய இலக்கணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி காக்குறது அப்படின்னா இன்றைய காலத்துல வந்துட்டு செய்யுள் வடிவுல வந்துட்டு இலக்கண நூல்கள் வந்துட்டு இல்ல, யாருமே அதை வந்துட்டு இயற்றது கிடையாது. எல்லாமே உரைநடை நூல்கள்ல தான் வந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க. சோ காலந்தோறும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரியும் இலக்கியங்கள் வந்துட்டு புது புது வடிவங்கள்ல வந்துட்டு மாற்றம் பெற மாதிரி அதுக்கான இலக்கணங்களுமே வந்துட்டு தோன்றி தோன்றி இப்ப வந்து ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இலக்கணத்தோட இன்றியமையாமைய வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுட்டு தமிழ் மொழியை வளர்றதுக்கு நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த லெசன். இப்ப இங்க வந்துட்டு தொல்காப்பியத்துல இருந்து உருவான நூல்கள் எல்லாத்தையுமே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரீல வந்துட்டு பிரான்ச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம் இருக்கா? தொல்காப்பியத்தோட அதிகாரம் என்னன்னா எழுத்து, சொல், பொருள். அந்த பொருள்ல அகம், புறம்னு இருக்குமா? அது இல்லாம எக்ஸ்ட்ராவா என்ன நம்ம பார்த்தோம்? செய்யுளியல், உவமையியல். நான் சொன்னேன்னா யாப்பு, அணி அப்படின்ட்டு அதுல என்னென்ன நூல்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட கொஸ்டின் ஆன்சர். அதாவது இப்ப நம்ம பார்த்த இலக்கண வரலாறோட கொஸ்டின் ஆன்சர். குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எது? இலக்கண விளக்கம். தண்டி அலங்காரத்தை எழுதுனது தண்டி. இறையனார் அகப்பொருளை எழுதுனது இறையனார். நம்பியக பொருள் எழுதுனது நம்பி. வீர சோழியம் அந்த நூலை எழுதுனது யாரு? புத்தமித்திரர். நெக்ஸ்ட் காரிகை கற்று கவி பாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் எதை உணர்த்துது அப்படின்னா கவிதை எழுதுறது அவ்வளவு கஷ்டம், கவிதை எழுதுவது அரிது அப்படின்றதுதான் இந்த லைன் நமக்கு வந்துட்டு புரிய வைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அகப்பொருள் சாராத நூலை தேர்க. களவியல் காரிகை, நம்பியக பொருள்,
இறையனார் களவியல் பன்னிரு படலம். பன்னிரு படலம் ஏன்னா பன்னிரு படலம்ன்றது வந்துட்டு புறப்பொருள் சார்ந்த நூல். தொல்காப்பியம் கற்பதற்கு முன்னர் பயிற்சி பெற வேண்டிய நூல் எது? நேமிநாதம். ஓகேவா? இப்போ வந்துட்டு அந்த வெச்சி கரந்தையெல்லாம் இருக்குல்ல, அதோட பிக்சர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி அங்க வந்து சொல்லணும். இது எப்படி இருக்குன்னா ஆடை தூக்கிட்டு போறது மாதிரி இருக்கா? சோ இது வந்துட்டு பகைவரின் ஆணிரை கவர்தல், இது 1க்கு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்துட்டு திரும்ப எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறது மாதிரி இருக்கா? சோ இது வந்துட்டு பகைவரிடமிருந்து ஆணிரை மீட்டல், இது வந்துட்டு பகைவரின் மதிலை வளைத்தல், பகைவரிடமிருந்து மதிலை காத்தல். ஸோ ஆன்சர் வந்துட்டு 3, 4, 2, 1. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்துட்டு 4th யூனிட்ல வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு பார்த்தாச்சு, ஒரு லெசன் வந்துட்டு ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஓகேவா? இதோட இந்த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.